வணக்கம். இது வைக்கிற விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கேரட் லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சாப்பிடவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ கேரட், தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன், பால் 1/2 கப், சர்க்கரை 1 கப், பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் எடுத்துக்கலாங்க, நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள். இப்போ இந்த கேரட்டை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. தேங்காயையும் துருவி எடுத்துக்கலாங்க. 1 மூடி தேங்காய் நான் துருவி எடுத்துருக்கேன். சர்க்கரை 100லேருந்து 150 கிராம் இருக்குங்க, அந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஒரு வானலில் கேரட்டெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது கூடவே நெய்யும் ஊற்றிக்கலாங்க. நெய் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம், இவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாங்க. கேரட் வதங்கிறதுக்காக தான் அதை வந்து நம்ம ஊற்றுறோம். இந்த கேரட் நல்லா வாசனை வரும் முறையில் நல்லா வறுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். கேரட்டை வறுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேரட்லேயே வந்து பால் ஊற்றிக்கலாங்க, சர்க்கரை போட்டுக்கலாம், ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாங்க. சர்க்கரை வந்து இது 100லேருந்து 150 கிராம் இருக்குங்க. உங்களுக்கு இதை விட அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் இதை அதிகமாக கூட போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். இந்த கேரட் வேகிற அளவுக்கு பால் ஊற்றிக்கிட்டாக்க போதுங்க. இது வந்து ஒரு 100 ml பால் இருக்கும், அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதையே போட்டுக்கலாங்க. என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து ஒரு பேன் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. அந்த தேங்காவை போட்டு வந்து சிம்மில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. கலர் மாறாமல் நல்லா ட்ரை ஆகிற வரல நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கேரட்டையும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம், ஈரம் போக வறுத்துக்கிட்டு. இது வந்து நல்லா வறுக்கலைனாக்கா சீக்கிரமாக கெட்டுருங்க. நம்ம இந்த தேங்காயில் பாதி தேங்காய் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மீதி தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லா நைஸ் ஆகும்.
இப்போ இந்த கேரட் வெந்துடுச்சு. இப்போ இந்த கேரட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடர் போட்டுக்கலாம். பால் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பால் கோவா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ரெண்டும் இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது எதுனாலும் போட்டுக்கலாம். திராட்சை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு கையில் நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவிக்கிட்டு நம்ம இதை வந்து லட்டுக்களாக பிடிச்சிக்கலாம். இந்த கேரட்டை இதை நல்லா இந்த தேங்காயில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா கேரட்டை மட்டும் உருட்டி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாங்க. உங்கள் இஷ்டம். எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காயில் போட்டு நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தோம்னாக்க இது நல்லா ரிச்சாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ சூப்பரான சுவையான கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.